வட்டலப்பம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா வட்டலப்பம் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வட்டலப்பம் யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. கொஞ்சம் காரமும் கொஞ்சம் ஸ்வீட்டும் கலந்துருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மசாலா வட்டலப்பம் செய்கிறதுக்கு சில மசாலாக்கெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வரமிளகா சேர்த்துடக்கூடாது. 1 ஸ்பூன் முழு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் முழு சோம்பு சேர்த்துருக்கேன். 4 பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு சிவக்க வறுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் துருவின தேங்காய் பூ சேர்த்து அதை வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாம நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பூவும் இந்த சோம்பும் சேர்க்கையில் நல்ல ஒரு வாசமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வறுத்ததை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தபடியாக ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 100 கிராம் சர்க்கரை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்தபடியாக நான் 200 கிராம் கெட்டியான பாலாக சேர்க்குறேன். எந்த பால் வேணாலும் சேர்க்கலாம். தேங்காய் பால் வேணாலும் சேர்க்கலாம். மாட்டுப்பால் வேணாலும் சேர்க்கலாம். நான் மாட்டுப்பால் சேர்க்குறேன். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக இந்த பவுலில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அடித்து வச்ச மசாலா கலவையை வடிகட்டி சேர்க்க போகிறோம். ஏன்னா ஏதாவது மசாலா நல்லா அரையாமல் இருந்துச்சுன்னா இந்த வடிகட்டியில் வந்துடும். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வடித்தாச்சு. இது மேலே நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பும் நெய்யையும் சேர்த்து இப்போ இது மேலே ஒரு சில்வர் பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க தண்ணி போகாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் தான் நம்ம வட்டலப்பத்தை வேக வைக்க போகிறோம். இதில் சின்னதாக ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன். இது மேலே நம்ம செஞ்சு வச்ச கலவையை இதில் வச்சிடலாம். வச்ச ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஒன்றே ஒன்று ஒட்டாமல் வருது. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து கட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப அருமையாக லட்டு மாதிரி ரொம்ப சூப்பராக மசாலா வட்டலப்பம் தயாராகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக பிஸ்தா பருப்பை தூவி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.